ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷாக நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை தான் கடைய போகிறேன். அதை நல்லா ஒரு கட்டை எடுத்து நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் சிறுபருப்பு எடுத்து அது கழுவி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், அப்புறம் 3 பூண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கழுவிட்டு நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து கொதி வரணும். பாருங்கள், கீரைலாம் நல்லா சுண்டிடுச்சு. அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையில் ஒரு கல்பானையில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையுமே தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வானல் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகுளுந்த பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி அடிச்சுட்டா ஒரு சூப்பரான ஒரு கீரை கடையில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் இதுக்கு சைடிஷாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை தான் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன், பொடி பொடியாகவும். அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் என்னென்ன சேர்த்துக்கணும், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கீரை கடையிலையும் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலையும் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை கடைகளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ டிஷ்ஷு. எப்பயுமே எங்கள் வீட்டில் கீரை கடையல்னால் எப்பயுமே உருளைக்கிழங்கு வறுவல் தான் சைட் டிஷ்ஷு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.